தீர்மானம் 2 வர்ச்சுவல் வாரியர்ஸாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். படிச்சது தீர்மானம் 2டா, பின்னாடி பேப்பர்ல தீர்மானம் ஸ்டேப்லர் ஒழுங்கா அச்சு தரீங்களா? யா பேப்பரை மாத்தி மாத்தி அச்சு தரீங்க. தீர்மானம் 1 பண்ணிக்கணும். உன்னெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சரி விடுங்க. தீர்மானம் 1 அண்ணாவையோ பெரியாரையோ அவமானப்படுத்தினால் இங்க பாருங்க, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், கொதித்து எழுந்திருவேன். அது 1 வாரம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ நான் கொதித்து எழுவேன் சொல்லிக்கிறேன். நான் இப்போ சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த தாவேகா செயற்கூட்டத்தில் தான் இருக்கும். முதலமைச்சர் வேட்பாளராக தாவேகாவின் தலைவர் விஜய் அறிவிக்கப்படுகிறார். கைத்தட்டினர். அதே மாதிரி பரந்தூர்ல விமான நிலையம் என்னங்க இது? பரந்தூர்ல விமான நிலையம் சரியாது. ஸ்டாலின் அவர்களே ஏவி விட்டு அநியாயமாக என் பேச்சை தடுக்க பாக்குறீங்க நீங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதெல்லாம் வந்து சும்மா இருக்க முடியாது. தலைமைச் செயலகம் முற்றுகையிடப்படும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து செயற்குழு கூட்டத்தை ஒரு காமெடி கூட்டமா நடத்தி முடிச்சிருக்காங்க. அங்க வந்து நேத்து கண்டிஷன் போட்டாங்க போல. இங்க பாருங்க, தலைவரே பேப்பர் வச்சு படிக்கிறாரு. நீங்க எல்லாம் பேப்பர் இல்லாம பேசினா வந்து அது எப்படி ஏத்துக்க முடியாது? எல்லாமே பேப்பர்ல ஆகுதா இல்லையா? தலைவருக்கு இன்சல்ட் ஆகும்ல. சோ எல்லாருமே பேப்பர் தான் வச்சு படிக்கணும்னு எல்லாருமே நேத்து A to Z அந்த அந்த மைக்கு எவ்வளவு பேப்பர் அந்த ஸ்டாண்ட் தாங்க பஞ்சா A4 ஷீட் எடுத்து வந்து அடக்கிட்டாங்க போல. எல்லாருமே பேப்பர் வச்சுதான் வாசிச்சாங்க. கரெக்டா வச்சு கொடுக்க மாட்டானுங்க. சம காமெடிஸ் எல்லாம் வந்து நேத்து நடந்துச்சு. என்னென்ன நடந்துச்சு, எப்படி எப்படி நடந்துச்சுன்றத டீடைலா நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எங்க அண்ணனை வந்து நேத்து பேச கூப்பிட்டாங்க. தலைவரே வாங்க மேடையில நின்னு பேசுங்க, உங்களை வேற முதல்வர் வேட்பாளரா அறிவிச்சிட்டோம் அப்படின்னு. உடனே அண்ணன் வந்து ஒரே குசியில ஏஞ்சி வந்த உடனே அங்க அப்படியே பேப்பரை வச்சுட்டாங்க. அடிக்கி வச்சு உடனே தூக்கி வச்சுட்டாரு. தூக்கி வச்சு தீர்மானம் 2 அப்படின்னு சர ஆரம்பிச்சு முடிச்சாச்சு. லாஸ்ட்ல இது இறுதியான தீர்மானம் இல்ல, உறுதியான தீர்மானம் அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தா பின்னாடி தீர்மானம் 1 இருக்கு. இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். தீர்மானம் 1. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? தீர்மானம் 1 படிச்சுட்டு தான் எல்லாருமே தீர்மானம் 2 படிப்பாங்க. எங்க அண்ணனுக்கு பேப்பரை மாத்தி அடக்கி வச்சிட்டானுங்க போல. இதுதான் ஒரு தலைவர். நல்லா பாத்துக்கோங்க. ஒரு கட்சியின் தலைவர், ஒரு வருங்கால முதலமைச்சர் பேப்பர்ல தீர்மானம் 1 ஃபர்ஸ்ட் இருக்கா, தீர்மானம் 2 ஃபர்ஸ்ட் இருக்கான்னு கூட பார்க்க இல்லாம தீர்மானம் 2 யாருன்னா ஒருத்தர் யார் எழுதி குத்தல என்ன வேணா பச்சை போல இல்ல. தீர்மானம் 2 ஃபர்ஸ்ட் வாசிச்சுட்டு தீர்மானம் 1 2வது வாசிப்பாங்களா? இவர் வாசிப்பாரு. எங்க வந்த உடனே நீயே தீர்மானம் 2ன்ற இங்க நடக்கும். அதெல்லாம் அப்படிதான். நீயே தீர்மானம் 2ன்ற அப்ப எங்கடா தீர்மானம் 2 இருக்கு, தீர்மானம் 1 எங்கன்னு தேடி பார்க்க தேவையில்லையா? அது எழுதி வச்சுட்டானே. இப்போ அசிங்கமா எழுதி வச்சுனவங்கள கூட படி பாப்பல. இந்த நண்பன் படத்துல வந்து ஏதோ அருணாச்சலம் படத்துல கூட பாத்திருக்கீங்கல்ல, அப்படியே படிச்சுட்டு லாஸ்ட்ல எடுத்து தீர்மானம் 1 படிக்கிறீங்களே. நீங்களாம் வந்து நாளைக்கு முதலமைச்சரா என்னத்தை செய்ய போறீங்க மிஸ்டர் விஜய்? கூட இருக்கிறவன் அந்த தீர்மானம் 1 ஃபர்ஸ்ட் வைக்க கூட என்ன சொல்லுறது? இவங்கள ஒன்னும் சொல்ல முடியாது. தீர்மானம் 2 படிக்கிறாரு ஃபர்ஸ்ட். இத நோட்டீஸ் பண்ணாங்களா இல்லன்னு தெரியாது. அவர் பச்சா நாங்க கை தட்டுவோம், விசில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. யோயோ போடு யோயோ. சரி பாத்தல யோயோ. நேத்து இவர் படிக்கும் போதுங்க சிரிப்பு என்னன்னா, இவர் படிக்கிறது கூட இல்ல, பின்னாடி ஆடம் அர்ஜுன் பார்த்தல சூப்பர். ஐயோ என்னயா ஏதோ வந்து காமெடி ஷோஸ் இல்லங்க, ஏதோ காலேஜ் டூர் போயிட்டு இருக்க. காலேஜ் டூர்
காலேஜ் பசங்க தான் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு படிக்கும் போது இந்த மாதிரிலாம் Reels போட்டு ஆக்ஷன் டேய் சூப்பரா மச்சான் கலக்கிட்ட மச்சான் அப்படின்னு வானுங்க. இங்க வந்து ஒரு என்ன பொதுச் செயலாளர் அவரு ஏதோ ஒரு பொதுச் செயலாளர் பிளஸ் ஒரு கட்சியின் தலைவர் வருங்கால முதலமைச்சர் பஸ்டர்கள் இங்க உட்காந்து தம்ஸ் அப் அப்படியே யோ யோ நான் ஒண்ணு கேக்குறேன். மு.க. ஸ்டாலின் பஸ்ட் இருக்கும்போது பின்னாடி இருக்கிற அமைச்சர்லாம் நின்னுக்கிட்டு சூப்பர் மேன் சூப்பர் ப்ரோ அவங்க கட்சியெல்லாம் ஃபங்கி ஸ்டைல்ஸ் ஃபங்கி காமெடி பண்ணிருக்காங்க. தீர்மானம் 2ல எங்க அண்ணன் படிக்கிறாரு. என்ன படிக்கிறாருன்னா, பெரியாரையோ அண்ணாவையோ பத்திலாம் தப்பா யாருன்னா பேசினீங்கன்னா அவதூறு படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்ன பண்ணுவ? இது மாதிரி வந்து தீர்மானம் படிப்பேன். வேற என்ன பண்ணுவேன்? பெரியார சீமான் வந்து ஈரோடு எலெக்ஷன்ல அவ்வளவு கேவலமா பேசினாப்ல. எங்க அண்ணன் ஒரு அறிக்கை அதெல்லாம் விட்டா அந்த ஆள் பச்சை பச்சை கேட்பானே, குடும்பத்துல இருந்து இருப்பார்ல, அதனால பயந்துக்கிட்டு மைக்கு போட்டு கேட்பான், ரோட்லயே கேட்பான், வீட்டு வாசல்ல கூட மைக்கு போடுவாப்ல. அதனால அத பத்தி கேட்கல. முருகர் மாநாட்டுல பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தினாங்கன்னு எல்லா கட்சியும் குரல் கொடுத்தாங்க. ஏன் அப்படி நீங்க வீடியோ போட்டீங்கன்னு. ஆனா அதை எதிர்த்து குரல் கொடுக்காத ஒரே கட்சி பார்த்தனா இப்ப முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்களே, இந்த தாவே காலந்து ஒரு குரல் வரல. ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு மேடையில நின்னு பேசுறாரு. ஒரு வாரமா எங்க போயிருந்தீங்க? அப்போ கொடுக்க வேண்டியதானே. எங்க அண்ணன் சீமான் உங்க பெரியார பத்தி கலாச்சி எல்லாம் பேசுவாரு, அப்போ சொல்ல வேண்டியதானே. பெரியார அவமானப்படுத்தினா நாங்க ஏத்துக்க மாட்டோம் பொங்க வேண்டியதானே. அண்ணாவை அவமானப்படுத்தினா ஏத்துக்க மாட்டோம் பொங்க வேண்டியதானே. பொறுமையா சொல்லுவோம். உடனே சொன்னா எப்படி? என்னையா மேடையில மட்டும் பேசுறீங்க, வேற செயல்ல ஒண்ணுமே காணோம். இல்லன்னா அறிக்கை ஒண்டி விடுறீங்க. அந்த அறிக்கையும் எதுக்கு விடல? என்னையா நீங்க? நேத்து அப்படிதான். நேத்து வந்து செயற்குழு கூட்டத்துல அறிவிச்சுட்டாங்க 2026 முதல்வர் வேட்பாளர் பாவேகாவின் தலைவர் விஜய் என்று ஒருமனதாக நாங்கள் தேர்வு செய்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே தெரியல. இப்ப எல்லாம் சோசியல் மீடியா பறக்க விடுறாங்களா? சிஎம் ஆயிட்டார் நினைச்சுக்கிறானுங்க. அவங்க தெரியல. எனக்கு என்னன்னா முதல்வர் வேட்பாளர்னு சொன்னீங்க, தப்பு கிடையாது. இன்ஸ்டாகிராம்கா இல்ல பேஸ்புக்கா இல்ல யூடியூபுக்கா இல்ல ட்விட்டருக்கா இல்ல மொத்தமா சேர்த்து அவர்தான் முதல்வர் வேட்பாளரா? ஏன்னா உங்க கட்சி இருக்கிறது சமூக வலைத்தளத்துல, மீடியா கட்சி சமூக வலைத்தளத்துல மட்டும்தான் இருக்கீங்க, வேற இடத்துல நீங்க காணோம். எதுக்குதான் இவரு முதல்வர் வேட்பாளர்? இப்போ அவங்க கட்சிக்கு ஒருத்தர் வேணும்ல, அத தெளிவா சொல்லணுமா இல்லையா விஜய் சார்? அதையும் சொல்லிட்டா எப்படிங்க? எல்லாத்தையுமே உடனே சொல்லணும் எப்படி? இது அதுவும் சொல்லுவோம், பொறுமையா இருங்க. பேப்பர் கட்சி அறிக்கை கட்சி தான் நம்ம கட்சி. சோ ஃபர்ஸ்ட் தீர்மானம் 2ல வந்து பாஜக வந்து லைட்டா வசப்படுற மாதிரி இந்த அண்ணாவையும் பெரியாரையும் வச்சு பேசிட்டாரு. சரி, நாங்க வந்து யாரு கூடயும் கூட்டணி கிடையாது, இந்த பிளவுவாத சக்திகளோட எங்களுக்கு கூட்டணி கிடையாது. அதை நான் பாராட்டுறேன். இப்ப பாஜகவோட நான் கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்றதுல தெளிவா சொன்ன மாதிரி சொல்லி இருக்காரு. அது அந்த ஸ்டாண்டை எந்த அளவுக்கு உண்மையா எடுத்துட்டு போவாருன்னு தெரியாது. ஆனா இவரோட ஒரே நோக்கம் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அதிமுக கூட சேர்ந்து நெக்ஸ்ட் இருக்கட்டும். திமுகவோட அலையன்ஸ்ல இருந்து ஒரு 2 கட்சியாச்சு கை கால உழுந்து கெஞ்சி கதறி இல்லையே அப்படின்னா நம்ம யாரும் மதிக்க மாட்டாங்களே. மதிக்க மாட்டாங்க, ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க. உச்ச நடிகருங்க, மனசே கஷ்டமா. இப்படிலாம் இருந்தா எப்படிங்க அந்த உச்ச நடிகர் கான்செப்டுக்கு போறேன். நேத்து பேசும்போது தீர்மானம் 2 இதெல்லாம் பத்தி பேசிட்டாரா, அப்புறமா தான் ஐயோ பேப்பரை திருப்பி பார்த்தா தீர்மானம் 1 இருக்குது. என்னடா எப்படி சமாளிச்சாப்புல? அதெல்லாம் சமாளிக்கலாம் எங்க ஆள் மாட்டா. அப்படியே போயிடுவாரு, எழுதி வச்சிட்டியா நான் படிச்சுட்டு போயிடுவேன். கண்டினியூட்டி மிஸ் ஆகாமங்க. அத பத்திலாம் அங்க இருக்கிறவனே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? தீர்மானம் 1 போயாச்சு. பரந்தூருக்கு ஐயே டேய் இதை தானடா நான் முக்கியம். இது எப்படின்னா தீர்மானம் 1 வந்து சாஃப்ட் பாயிண்ட்ரா, தீர்மானம் 2 இந்த பாஜக பிளவுவாத சக்திகள் அவங்க கூட சேர மாட்டோம், பெரியார் அண்ணாவை பத்தி பேசுனீங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். இதெல்லாம் தீர்மானம் 2 மெயினான பாயிண்ட். சோ சாஃப்ட்ல தொடங்கி மெயினா ஸ்ட்ராங்கா முடிக்கலாம்னு இருந்த மனுஷனை ஸ்ட்ராங் பாயிண்ட் கொடுத்துட்டு லாஸ்ட்ல சாஃப்டா பண்ணி வச்சிட்டீங்க. சரி வந்துருச்சே எதுனா ஒண்ணு பண்ணணுமே அப்படின்ட்டு பரந்தூரை பத்தி பேசிட்டு என்னங்க 1500 1500 ஏதோ சொல்றாரு. 1500 குடும்பம் அங்க இருக்கா? குடும்பம் அங்க இருக்கு, வீடு இருக்கான். வீடு 1500 எங்க வீடு இருக்காங்க? 1500 பேர் எங்க இருக்காங்க? கேளுடா. நான் போனங்க அங்க, நான் போய் பார்த்தேன். அவரும் போனாரு. நீங்க 1500 வீடு நீங்க காட்டுங்க பரந்தூர்ல, வாங்க போலாம். என் கூட வர சொல்லி பாக்க. 15000 மக்கள் இருக்கிறார்கள். 15000 மக்கள்லாம் உங்களுக்கு சும்மாவா சிஎம் சார்? அவங்களாம் மக்கள் இல்லையா சிஎம் சார்? என்ன பண்ணுவோம் இப்போ? இவங்களுக்கு எல்லாம் வெளியே தடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க இதுல மக்களின் முதல்வர் வேற பேசுறீங்க. மக்களின் முதல்வர் நான் கூசாம பேசுறீங்க.
நான் ஒண்ணு கேக்கட்டா? என்னது? அவர் மக்களின் முதல்வர் நான் குசாம் பேசு, நீங்க தான் உச்ச நடிகர் நான் குசாம். நான் குசாம் பேசுறியா? மனசாட்சி இருக்கா? நீங்க உச்ச நடிகரா? இல்ல கொஞ்சம் சொல்லுங்க. உச்ச நடிகர் என்னன்னு வாங்கணும் தெரியுமா? அழகிய தமிழ் மகன், சுறா, குருவி, குருவி, வேட்டைக்காரன், அந்த இது மாரி மாஸ்டர், இல்லங்க அந்த பொம்மைகள் எல்லாம் வருமேங்க ஒரு படம். அது என்ன படம்? புலி. புலியா? அது மெயின் படம். கரடி, வாரிசு, கோட்டு, இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சுட்டு நீங்க நான் கூசாம நான் உச்சகட்ட நடிகர்னு சொல்லலையா? அவரு வந்து மக்களின் முதல்வர்னு அவர் சொல்ல, மக்கள் தான் சொன்னாங்க. ஆனா நீங்க உச்ச நடிகர் நீங்களே சொல்லிக்கிட்டீங்க. சூப்பர் ஸ்டார், தளபதி எல்லாம் நீங்களே சொல்லிக்கிட்டீங்க. பட்டம் எவனும் கொடுக்க மாட்டான். அது கேவலமா இல்லையா? நம்ம நடிச்சு இட்டான ஒரு 2 படம்னா துப்பாக்கியும் கத்தியும். ஆமா, வேற எதுவுமே எங்களுக்கு தெரிஞ்சு கிடையாது. வேணா உங்க ஃபேன்ஸ் இப்ப போடுவாங்க, டேய் அழகிய தமிழ் மகன் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? அவனுக்கு உட்காந்து இந்த படத்தை பார்க்க வைக்கணும். போட்டு சுறால எங்க அண்ணன் சண்டை போட்டு பாத்தியா? போற போக்குல குருவியை விட்டுட்டனையா? குருவி 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 அடிச்சா அதுல கார் ஓட்டுறத பாத்து கீழே இருந்து வய வைத்த அந்த கார் யார் ஓட்டுனா தெரியுமா? அஜித்துக்கு போட்டியா? போட்டி. இப்படிலாம் நடிச்சுட்டு உச்சகட்ட நடிகர் நீங்க தான் சுத்திட்டு இருக்கீங்க. நான் கூசாம போய் சொல்லிக்கிட்டு அவரு மக்களின் முதல்வர்னு அவரு எங்கேயும் ஏஞ்சிக்கிட்டு மக்களின் முதல்வர் நானுன்னு அவர் சொல்ல, தன்னை தானே புகழக்கூடிய ஒரே மனிதர் நீங்க மட்டும்தான். சோ சாஃப்ட் பாயிண்ட் எடுத்து இப்படி போட்டு, சரி இதுல எப்படின்னா கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த நீங்க அந்த மக்களுக்கு உரிய இது பண்ணலன்னா அங்க அவர் சொன்னது பரந்தூர் ஏர்போர்ட் அங்க வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அதுல புரோக்கருக்கு என்ன சொல்றாங்க? அவங்க வந்து பாத்துட்டாங்க. இப்ப என்னன்னா, சரி நீங்க சொல்றீங்க 1500 குடும்பம் இருக்குன்றீங்க. இல்லப்பா அவர் சொல்றாரு 1500 1500 குடும்பமும் இருக்குன்றீங்க. கிட்டத்தட்ட 15000 மக்கள்ன்றீங்க. உங்களை 15000 மக்களும் வந்து பாத்தாங்களா? அதான் கேக்குறேன். 1500 குடும்பமும் வந்து பாத்துச்சா? 70% ஆஃப் தி மெம்பர்ஸ் எழுதி கொடுத்துட்டாங்க. 1500 குடும்பம் நீங்க சொல்ற மாதிரியே இருந்தாலும் அதுல ஒரு 1200 1300 குடும்பம் ஓகே வி அக்செப்ட்னு சொல்லிடுச்சு. மிஞ்சி போனா ஒரு 100 குடும்பமும் 150 குடும்பமும் வேணாம்னு சொல்லுவாங்க. ஏங்க எப்பவுமே ஒரு இடத்தை எடுக்கும் போது 100% மக்களும் ஓகே சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. 80% ஓகே சொல்லுவாங்க, 20% எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி அதுல ஒரு 10 குடும்பமோ 15 குடும்பமோ தான் உங்களை வந்து பார்த்திருக்கு. அது கூட வந்து வெளிய ஆளுங்களை செக் பண்ணிக்கிறீங்க நீங்க. மிச்சம் இருக்கிற குடும்பம் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க மிஸ்டர் விஜய் சார். மிஸ்டர் விஜய் சார் பின்னாடி ஒரு 10 பேர் வந்து நின்ன உடனே ஆஹா மொத்த பறந்துரும் நம்ம பின்னாடி வந்துருச்சு. வெளியில இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து கும்பல் காட்டினாங்க. நீங்க தெரியாம பேசுறீங்க நீங்க. என்ன மிஸ்டர் விஜய் சார்? நடிகரை பார்க்க வந்த கூட்டங்க அது. எங்க விஜய் சார் சொல்லிட்டாரு. விஜய் சார் நான்லாம் சும்மா இருக்க மாட்டேன், பண்ணுவேன், தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவேன். கும்பலை கூட்டிட்டு போய் முற்றுகையிடுவேன். நாங்க தலைமைச் செயலகத்துக்கு குதிப்போம் தெரியாதா? அப்படியா? மரம் இருக்குது தலைமைச் செயலகத்துல. தெரியும்ல தலைமைச் செயலகம் சுத்தி நல்லா இருக்கு, மரங்கள் இருக்கும். நாங்க குதிச்சு குதிச்சு விளையாடுவோம் சிஎம் சார். அதுக்கு தெரியும். இப்போ எதுக்கு பயப்படுறாரோ இல்லையோ முக ஸ்டாலின் எதுக்கு பயப்படணும்? இவனுக்கு மேல மரத்துல இருந்தோம் மாறி மேல வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை சிஎம் சார் கொஞ்சம் விஜய் சார பாருங்க சிஎம் சார். கூடாது பாருங்களா இங்க பாரு. இப்ப அந்த வார்த்தையை முற்றுகையிடும் சொன்ன உடனே பின்னாடி இருந்து பார்த்தல இதுங்கெல்லாம் வந்து துணை அமைச்சு அவரு சிஎம் ஆவாரா? எது தீர்மானம் 1 தீர்மானம் 2ன்னு தெரியல. இது இப்போ எங்க பேப்பரை பார்த்து படிங்க, நான் வேணான்னு சொல்லல. தீர்மானம்னா பேப்பர் பார்த்தா படிக்கணும், தப்பு இல்ல. நான் இங்க போனேன், நாங்க வந்தா நான் பரந்தூர் ஊருக்கு போனேன் பார்த்தேன் கீத்தன்னு சொல்றீங்களே, அது நீங்க தானே போனீங்க. என்ன நடந்துச்சுன்னா அப்ப உங்களுக்கு தெரியல. அப்ப அத கூட என் பேப்பரை பார்த்து படிக்கிறீங்க நான் கேட்கிறேன். எங்க புரியுதா? இப்போ நான் வீட்டுக்கு போனேங்க, வீட்டுக்கு போகும்போது நடு வழியில ஒரு பிரச்சனைங்க. அந்த பிரச்சனையை என்னன்னு பார்த்தா இந்த பிரச்சனை, அப்புறமா அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறமா தாங்க வீட்டுக்கு போனோம். சோ வீட்டுக்கு போக 2 மணி ஆயிடுச்சு. இப்படிதானே? அத பேப்பரை பார்த்துன்னு நான் வீட்டுக்கு போனேங்க. வீட்டுக்கு போகும்போது நடுவில் ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டது. அந்த ஏற்பட்ட பிரச்சனையை நான் சமாளித்து அவர்களை சமாதானம் செய்து பின்பு வீட்டுக்கு செல்வதற்கு 2 மணி ஆகிவிட்டது. இதை யாருன்னா சொல்லுவாங்க? நாங்க சொல்லுவோம். நீங்க தான் பரந்தூருக்கு போனீங்க, அப்ப அதை நீங்க உங்க ஓன் வேர்ட்ஸ்லயே பண்ணலாமே. அத கூட ஏன் பேப்பர் பாத்தீங்க? அதுதான் ஏங்க தாவேகா கட்சிக்கு வாங்க, சும்மா தேனாறு பாயுதுங்க, பேப்பரை பார்த்து படிப்போமங்க.
என்ன நடந்துச்சு நடிப்போங்க, ரீல்ஸ் போடுவோங்க, ஏங்க வாங்க சேருங்க. அத கூட வாங்க பேப்பரை பார்த்து படிப்பீங்க. வேற எதுவும் இல்ல, ஏதோ கணக்கு இருக்கு, பாயிண்ட்ஸ் இருக்கு, தீர்மானம் இருக்கு, அத பேப்பரை பார்த்து படிங்க. நான் தப்பு சொல்லல. எல்லாத்தையும் பேப்பரை பார்த்து படிச்சா எப்படிங்க? எங்க வருங்கால சிஎம்ங்க. ஏங்க இந்த செயற்குழு கூட்டம் நடக்க போதுன்னு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரியும். ப்ரிப்பேர் பண்ணல. கொஞ்சம் பேப்பரை வாங்கியப்பா, ஏதோ எழுதி வச்சிருப்பீங்க, அதை எடுத்துன்னு வந்து குடுங்கயா, நான் படிக்கிறேன் வீட்டுல டைம் பாஸ் இருக்கும் போது சொல்லலாம்ல விஜய் சார். சார் இத கூட உங்களுக்கு பாக்குறதுக்கு நேரம் இல்லைன்னா அப்புறமா என்ன விஜய் சார்? என்ன சார் சார் நாங்க உங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ், எங்களுக்கு ஃபீலிங் ஆகுமா இல்லையா? வர்ச்சுவல் வாரியர்ஸ் எவ்வளவுதான் லெசன் எடுக்கிறது? ஏங்க ஒரு எக்ஸாம்க்கு போற ஒரு யூகேஜி பையன் கூட ஒரு ஹாஃப் டே வச்சு படிச்சுட்டு போவாங்க. கொஞ்சமாச்சு ஒரு டாபிக் கொடுத்தா கூட பேசுறீங்க. நீங்க பண்ணது எப்படி தெரியுமா இருக்கு விஜய் சார்? எல்லாமே நீங்க பேப்பர் பார்த்து படிக்கிறனால ஒருவேளை ஏபிசிடி எழுதி கொடுத்தாலும் ஏ பி சி டின்னு பேப்பரை பார்த்து தான் படிப்பீங்க போலயே. ஆமா, அப்படி பழக்கம் ஆயிடுச்சுல. கேட்டா அவன் அப்படிதான் எழுதி கொடுத்திருக்கான். அதுல வேற இவங்க எப்படி எழுதி கொடுப்பான்னு தெரியல. XY Z ஃபர்ஸ்ட் எழுதி கொடுத்துட்டு அப்புறமா ஏபிசிடி வரும். சரி, இப்ப அதுல அசியசியமா இருந்தா என்ன படிப்பீங்க? அப்படியே படிப்பேன் நான். அப்புறமா விஜய் சார் வந்து இந்த மாதிரி காமெடிஸ் நிறைய பண்ணிட்டு போயிட்டாரு. ஆதவ அர்ஜுன் வந்து நேத்து பேசினாப்ல. ஆதவ அர்ஜுன் பேசும்போது, தமிழக அரசை நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். என்ன கேக்குற? மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கும் காவல்துறை நீங்களே வந்து இப்ப சிபிஐக்கு மாத்திருக்கீங்களே, தமிழ்நாடோட மானம் என்ன ஆகுது? ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் துறைக்கு வழக்கை மாற்றுகிறாரே, இது அவருக்கு பெருத்த அவமானம் இல்லையா? இல்லை தமிழ்நாட்டுக்கு அவமானம் இல்லையா? இப்படி வந்துட்டீங்க. இப்படி வந்துட்டாரு. ஏன்னா போராட்டம் பண்றதுக்கு சான்ஸ் இல்ல. நீயே இப்ப என்னன்னு போராடி இருப்ப தெரியுமா? சிபிஐ மாத்தலன்னா சிபிஐக்கு இதை மாத்து, நீ போராடி குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், பின்னாடி யாரு இருக்கா? அவரே இப்ப சிபிஐக்கு மாத்தினால நீ இப்ப வந்து என்ன கதை கத்துறனா, நீங்க எப்படி மாத்தணும், தமிழ்நாடு மானமே உங்களால போச்சு, மாநில சுயாட்சி என்ன ஆச்சு? இதுதான் அரசியல்ன்றோம். இதே ஒரு கட்சி என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? எங்க சிபிஐக்கு மாத்திருக்காருங்க, அது வரைக்கும் நல்ல விஷயம், அதை நாங்க வரவேற்கிறோம். இத சொல்லி இருந்தீங்கன்னா இது நான் கை தட்டுறேன். ஆனா அதுக்கு எப்படி சப்ப கட்டு கட்டணும்ட்டு போய் கட்டுறீங்கன்னா அது எப்படி நீங்க மாத்துவீங்க? தமிழ்நாடோட மானம் என்ன ஆகுறது? பாஜக கீழே தானே சிபிஐ இருக்கு. அப்ப பாஜக நீங்க வந்து அடிமை ஆயிட்டீங்களா? ஒன்றிய அரசு கிட்ட கட்டுப்பாட்டுல இருக்கிற சிபிஐக்கு நீங்க எப்படி கொடுக்கலான்ட்டு பேசினா ஸ்கூல் படிக்கிற பசங்க கொடுக்குற எக்ஸ்கியூஸ் மாரிக்குதுங்க. 5th ஸ்டாண்டர்ட் பாய். வாட் இஸ் திஸ் மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா? உங்களை எல்லாம் நான் லாட்டரி சீட் அதிபர் அளவுக்கு திங்க் பண்ணி வச்சேன். வீட்டுல கூட காசு லாஸ்ட் டைம் இருக்கிற காசெல்லாம் தரமாட்டேன்ட்டாங்களா, சண்டை போட்டாங்களா வீட்டுக்கு, இவன் வந்து பேசுறதெல்லாம் கேட்காதீங்கன்னு. ஏன் அப்படி? இதுதான் இது மாதிரி என்னங்க, நீங்க என்ன சொல்லுறதுக்கு இல்ல, எது சொன்னாலும் நம்மளதான் திட்டுவாங்க. பேப்பரை பார்த்து படிங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் படிங்க, மத்த எல்லாத்தையும் கொஞ்சம் ஓன் வேர்ட்ஸ்ல பேசுங்க மிஸ்டர் விஜய் சார். வேற எதுவுமே இல்ல விஜய் சார். நீங்க வந்து இங்க பாருங்க, முதலமைச்சர் ஆவறத நாங்க எக்காலத்திலயும் தடுக்க மாட்டோம், ஆதரிக்கிறோம். நாங்க ஆதரிப்போம் உங்களை. அதான் கொஞ்சம் சொல்லிடுங்க, இன்ஸ்டாகிராமா பேஸ்புக்கான்னு சொல்லிடுங்கன்ற, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை கண்ட அனைத்து ரோஸ்ட் பிரதர்ஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கின்றோம்.